கோவையில் பொறியியல் துறை போன்ற பட்டப்படிப்புகளில் கல்வி பயிலும் போதே தொழில்துறையினருடன் இணைந்து பணியாற்றுவது தற்போது இந்தியாவில் அதிகரித்துள்ளதாக ஏரோஸ்பேஸ் தொடர்பான நிறுவனத்தின் தலைவர் கோவையில் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கோவையில் ரோபோட்டிக்ஸ் மற்றும் ஆட்டோமேஷன் துறையில் கல்வி பயிலும் மாணவர்கள் நவீன செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை இணைந்து கற்றுக்கொள்ளும் வகையில் புதிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பயிற்சி மையம் குருமபாளையம் ஆதித்யா தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் துவங்கப்பட்டது. இதற்கான துவக்க விழாவில் ரோபோட்டிக் மற்றும் நுட்பவியல் துறையில் இளம் மாணவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து இந்திய ராக்கெட் ஏவுதளத்திற்கு தேவையான தொழில்நுட்ப உபகரணங்களை தயார் செய்து வரும் கோவையை சேர்ந்த ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் தலைவர் பழனிசாமி கூறுகையில், தற்போது இந்திய மாணவர்கள் ஆராய்ச்சிகளில் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக குறிப்பிட்ட அவர், இனிவரும் காலங்களில் தொழில்நுட்ப அறிவியலில் இந்தியா மற்ற நாடுகளின் துறையின்றி சுயசார்பு நாடாக வேகமாக மாறி வருவதாக அவர் தெரிவித்தார். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆதித்யா தொழில்நுட்ப கல்லூரி, ஏஐ மற்றும் ரோபோட்டிக்ஸ் நிறுவனங்கள் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது.